யோசுவா 21:44. கர்த்தர் அவருடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியெல்லாம் அவர்களை சுற்றிலும் யுத்தமில்லாமல் இளைப்பாற பண்ணினார். அவருடைய எல்லா சத்துருக்களிலும் ஒருவரும் அவருக்கு முன்பாக நிற்கவில்லை. ஒருவனும் அவருக்கு முன்பாக நிற்கவில்லை. அவர்கள் சத்துருக்களை எல்லாம் கர்த்தர் அவர்கள் கையில் ஒப்பு கொடுத்தார். கர்த்தர் வெற்றியை கொடுத்தார். இஸ்ரவேல் ஜனம் கானான் தேசத்துக்கு வந்து சேர்ந்த பொழுது அங்கிருந்த எல்லா சாதிகளையும் விரோதிகளெல்லாம் கர்த்தர் நிர்மூலமாக்கி மிக பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தார். ஆயி பட்டணத்தில் ஒன்று மட்டும்தான் தோல்வி, அதுவும் இவர்கள் ஜெபிக்காத இருந்தனால தான். மற்ற எல்லா யுத்தங்களிலும் 100% கர்த்தர் வெற்றியை கொடுத்தார். அதை நினைக்கிறாருங்க. அதை நினைத்து என் ஆண்டவர் எத்தனை நல்லவர், எல்லாவற்றிலும் கர்த்தர் வெற்றியை கொடுத்தாரே. வெற்றி கொடுத்து மட்டும் இல்ல, இன்னொரு வார்த்தை சேர்த்து சொல்லுவார். என்னவென்றால் இளைப்பாற பண்ணினார். கர்த்தர் யார் என்றால் யுத்தத்தில் வெற்றி கொடுத்து இளைப்பாற பண்ணுகிற தேவன். இந்த நாள் ஆண்டவர் சொல்றாருங்க, உங்களுக்கு விரோதமான சகல யுத்தங்களையும் கர்த்தரே ஒழிய பண்ணி இளைப்பாறுதலை தருவார், அமைதியை தருவார், சமாதானத்தை தருவார். நமது தேவன் யார் என்றால் ஈட்டியை முறித்து வில்லை ஒடித்து ரதங்களை நெருப்பினால் சுட்டரித்து யுத்தங்களை ஓய பண்ணுகிற தேவன். கர்த்தர் சொல்ற உங்க குடும்பத்தில் இருக்கிற யுத்தம் ஓய்ந்து போகும். உங்களுக்கு விரோதமாய் வேற இருக்க யுத்தங்கள் ஓய்ந்து போகும். உங்களை அழிக்க நினைத்த மக்கள் மத்தியில எல்லா ஈட்டியை முறிக்க போகிறா, வில்லை ஒடிக்க போகிறா, நல்ல இளைப்பாறுதலை சமாதானத்தை தருவா. நமது தேவன் சூழ்நிலையை ஆளுகை செய்கிற தேவன். எல்லாவற்றையும் அவர் ஆளுகை செய்கிறார். அவர் கரத்தில் இருக்கிறது. அவருக்கு விரோதமாக ஒருவரும் எழும்ப முடியாது. இனி உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண முடியாது. எல்லாம் அவருடைய ஆளுகைக்குள்ளே இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.